ஃபேஸ்ட் ரெசிபீஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம தண்ணிப்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுலேயும் வெண்ணிலா ஐஸ்கிரீமோட தண்ணிப்பழ ஜூஸ் நம்ம குடிக்கிறப்போ இன்னும் அருமையாக இருக்குங்க, சுவையாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி பழத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய விதைகளை எல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா இலையும் எடுத்தாச்சு. தேன் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். எலுமிச்சம் பழத்தில் பாதி எலுமிச்சம் பழத்தை கட் பண்ணி அதில் ஜூஸாக எடுத்து வச்சாச்சு. சால்ட்டு கொஞ்சம், இவ்வளோதாங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட தண்ணிப்பழம் துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு தான் இப்போ ஜூஸ் செய்ய போகிறேன். அதனால் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டியோட ஜூஸ் செய்யணும் அப்படின்னா இன்னும் நிறைய பழங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது புதினா இலையை சேர்த்துக்கலாம். புதினா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நிறைய இலைகள் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்காதவங்க 1 இலை அல்லது 2 இலை போதுமானதுங்க. அடுத்ததாக தேன் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். எலுமிச்சம்பழம் ஜூஸு அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக சால்ட்டு அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிப்பழத்தோட தேன் மட்டும் சேர்த்து அரைச்சோம்னா இன்னும் நல்லா சுவையாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த புதினா இலையும் எலுமிச்சம்பழம் சாறு தேன் இதெல்லாம் கலந்து அரைக்கிறப்போ நம்மளுக்கு இன்னும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த மெத்தட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஃபில்ட்ரு பண்ணிக்கிறலாம். ஃபில்ட்ரு ரொம்ப முக்கியமாக பண்ணணும். ஏன்னா நம்ம விதைகளை எல்லாம் நீக்கிட்டோம், இருந்தால் கூட நம்மளுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு 2 விதைகள் இருக்கும். இப்போ புதினா இலை இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைக்கிறதுனால நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்மளுக்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. டம்ளரில் நம்ம மாற்றிக்கிறலாம். நல்ல கலர்ஃபுல்லான சுவையான புதினா இலையோடு சேர்த்து அந்த ஃப்ளேவரோட நம்மளுக்கு தண்ணிப்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த முறையிலையும் நம்ம தண்ணிப்பழம் ஜூஸ் செஞ்சு குடிச்சிக்கிறலாம். இந்த முறையில் குடிக்கணும்னு விருப்பப்படுறவங்க குடிச்சிக்கிறலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீமோட கலந்தும் இதை குடிக்கலாம். இப்போது என்கிட்ட வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருக்குது. இதை நான் ஒரு ஸ்கூப் நான் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா ஐஸ்கிரீமோடு சேர்த்து தண்ணிப்பழத்தை குடிக்கிறப்போ இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தும் இதே மாதிரி நிறைய நல்ல நல்ல வீடியோக்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இன்றைக்கி என்னோடய உணவே மருந்து வீடியோவை நான் கொடுக்கல. நான் கண்டிப்பாக அடுத்ததில் நான் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.